forgive people. That is basic for communion. So Jesus prepared them the food for getting the betrayal. It's very difficult for us to follow that. இந்த பக்கம் போடு வலையை என்று சொன்னார். The theology of nevertheless. என்னுடைய பலவீனம் எனக்கு தெரியும், வல்னரபிலிட்டி அதில் இருக்கிறது, எனக்கு சூழ்நிலை எதிரிகள் இருக்கிறார்கள் அதுவும் தெரியும், நல்லது எதுவும் சொல்ல மாட்டார்கள் செய்ய மாட்டார்கள் என்பதும் தெரியும். இருப்பினும் நான் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்றால் in spite of that, theology of nevertheless என்று பெயர், in spite of that, obey the word, obey Jesus. The fruit will be abundance. Participation, பங்கேற்பு. The rise of nuns na NONES is on the increase, as you know. அந்த சர்வே அமெரிக்காவில் எடுத்திருக்கிறார்கள். 26% வந்து they don't believe, they don't belong to any religion. சில பேர் they believe but they don't belong. Some of them they neither believe nor belong to anyone. ஸோ நீஷியன் கிரீடெல்லாம் அவங்களுக்கு பெரிய முக்கியம் இல்லை. நீஷியன் கிரீடு வந்தது இப்போ 325. அதற்கு முன்னால் 315 கான்ஸ்டான்டின் அவர் அரசை ஒரு அமைப்பு செய்து விட்டார். அது ஒரு ஈஸியாக இருந்துச்சு இது நீஷியன் கிரீடு வருவதற்கு, இல்லை என்றால் அது வந்திருப்பதற்கு கடினம். அந்த நேஷியன் கிரீடு வந்த பிறகு 6வது நூற்றாண்டில் தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலர் சொல்கிறார். 6ஆம் நூற்றாண்டு. சில பேர் அதை இன்னும் தள்ளி போடுகிறார்கள். அது 5ஆம் நூற்றாண்டாக இருந்தாலும் கூட ஒரே கடவுளில் நம்பிக்கை கொண்ட நீஷியன் கிரீடுக்கு பிறகுதான் அந்த திருமூலருடைய ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அதிலிருந்து தான் அண்ணா எடுத்துக்கிட்டார். கடவுளே இல்லை என்று சொன்ன அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று எடுத்த வாக்கியம் அந்த திருமூலர் திருமந்திரத்தில் இருந்துதான். அவரவர் தெய்வம் அவரவருக்கு சிறப்புடைத்து என்று நம்மாழ்வார் சொன்னார். அது 11வது நூற்றாண்டிலே, 11, 12வது நூற்றாண்டிலே. ஆக நீஷியன் கிரீட் வி பிலீவ் இன் ஒன் காட் என்பதில் நாம் முன்னோடிகள் என்று, தமிழர்களுக்கும் முன்னோடிகள் என்று எனக்கு என்ன தோன்றுகிறது. Some who come for our masses are used to quality entertainment. பூசையில் வந்து பார்த்தா ப்ராக்காக இருக்கும். The most distracted person is the parish priest. Next to the altar boys. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பங்குகளில் போய் நீங்கள் பாருங்கள், போய் பங்குசாமியார் போய் நின்ன உடனே அவருக்கு டிஸ்ட்ராக்ஷன் வேறு, அதை எடுத்துகிட்டு வா இதை எடுத்துகிட்டு வா. அப்போ அந்த சீடர் பிள்ளைங்க போய் வந்த உடனே போய் மெழுதிரி மாத்திரத்துக்கு எடுத்துகிட்டு போவோம். அதை வந்த உடனே முன்னாடி மோஸ்ட் டிஸ்ட்ராக்டட். பட் பீப்புள் இன் ஜென்ரல் ஆர் யூஸ்ட் டு குவாலிட்டி என்டர்டெயின்மெண்ட். அங்கே பூசைக்கு வரும்போது இவ்வளவு பெரிய ப்ராக்குகள். நாம் பார்ட்டிசிபேஷன் ஹேஸ் காட் அதர் டிமென்ஷன். டெசிஷன் மேக்கிங்கில் பார்ட்டிசிபேஷன். இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு 25 வருஷம் 30 வருஷமாக பார்த்தீங்கன்னா விமன் இந்த ஃபைனான்ஸ் கமிட்டியில் இருந்ததே கிடையாது. விமன் conspicuously absent. I don't know how many of you are going to employ women in your finance committee. How many are going to recommend to your bishops to include women in the finance committee? We don't know. We never had. ஸோ பார்ட்டிசிபேஷன் அதெல்லாம் முக்கியம். லே எக்ஸ்பர்ட்ஸ் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் ஃபைனான்ஸ் நம்மை விட எவ்வளவோ உயர்ந்திருக்கிறார்கள். நம்ம பூசை வைக்க தெரியும், பூசை அதுவும் சரியாக வைக்க தெரியாது. சில பேர் மியூசிக்கல் டேலண்டடெல்லாம் பாடினீங்க, அதெல்லாம் பாராட்டுறேன். பட் ஃபீல்டில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லுகிறேன். எவ்வளவு தூரம் பார்ட்டிசிபேஷனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். டெசிஷன் மேக்கிங்கும் முக்கியம், சாக்ரமெண்டல் லைஃபுக்கும் முக்கியம். இந்த வேர்டு அம்யூஸ்மெண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அதனுடைய ஆரம்பம் மியூஸ், MUSE அப்படின்னா என்ன தெரியும்னா, நேம் ஆஃப் த கிரீக் காடஸ் ஃபார் லிபரல் ஆர்ட்ஸ். The liberal arts are supposed to
refresh you, create in you a newness. Liberal arts, their goddess, name of the goddess, muse. அதில் ஏயை முன்னாடி போட்டிங்கன்னா அம்யூஸ்மெண்ட். அப்போ என்னது? அம்யூஸ்மெண்ட் இஸ் சப்போஸ் டு பி ஆப்போசிட் ஆஃப் கான்ட்ரரி எஃபெக்ட் டு த ரிஃப்ரெஷ்மெண்ட், creating in you a thirst, innovation, creativity, opening the doors, new avenues. அதுக்கு ஆப்போசிட் தான் அம்யூஸ்மெண்ட். டிவியை வச்சுட்டு சில வயசான பாட்டிகள் நாம் கூட பல சமயங்களிலே அப்படி வைத்திருக்கோம், என்ன நடக்குது என்றே தெரியாது. ஸ்டேரிங் அட் இட், நோ, ஸ்டூபிஃபையிங். ஸோ அம்யூஸ்மெண்ட்ஸ் டுடே ஹவ் பிகம் ஸ்டூபிஃபிகேஷன். இந்த பார்ட்டிசிபேஷன் என்று சொல்லும்போது அதில் நாம் கவனம் கொள்ள வேண்டும். நம்முடைய வழிபாடுகளோ நம்முடைய இயக்கங்களோ கூட்டங்களோ இயங்குகிற வரைதான் வாழ்வு என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதில் முழு ஈடுபாட்டோடு நாம் அதை செய்ய வேண்டும் என்று மாமன்றம் பல இடங்களிலே அந்த ஏடுகளிலே சுட்டி காட்டியிருக்கின்றது. மிஷன், இந்த பார்ட்டிசிபேஷனில் இன்னொன்று சொல்ல விரும்பினேன். கீர்க்ககார்டு உங்களுக்கு தெரியும், டேனிஷ் ஃபிலாசபர் கீர்க்ககார்டு. அவர் சின்ன ஒரு கதையின் மூலம் எவ்வளவு முட்டாள்தனமான நம் சமூகங்கள் இருக்கின்றன என்று சொல்கிறார். எப்படி சொல்கிறார் என்றால், வாத்துக்களுக்கெல்லாம் ஒரு கோவில் இருந்தன, வாத்துக்களுக்கெல்லாம் ஒரு திருச்சபை இருந்தது. அந்த திருச்சபையில் ஞாயிறு வழிபாடும் வாத்துக்களுக்கு இருந்தது. ஒரு வாத்து வந்து நற்செய்தியை எடுத்து வாசித்தது. அந்த வாத்து எப்படி வாசித்தது என்றால், டக்ஸ், யூ ஹவ் விங்ஸ், வித் விங்ஸ் யூ கேன் ஃப்ளை லைக் ஈகிள், யூ கேன் சோர் இன்டு ஸ்கைஸ், வானலாக நீங்கள் பறக்கலாம், உயர பறக்கலாம், மேலெழுந்து பறக்கலாம், பெரிய அழகை பார்க்கலாம் என்று அந்த வாத்துகளுக்கு ஒரு விவிலியத்தை வாசித்தது. வாத்து பைபிளிலிருந்து வாசித்தது. அந்த மற்ற வாத்துகளெல்லாம் சேர்ந்து அந்த வாத்து வாசித்து முடிந்தவுடன் ஆமேன் என்று சொன்னது. ஆனால் பூசை முடிந்த பொழுது ஒரு வாத்து கூட பறக்கவில்லை, எப்போதும் வாத்து போலவே சென்றது என்று கீர்க்ககார்டு. அதுபோல நம்முடைய வழிபாடுகள் அமைந்து விடுகின்றன. Weaving, we must weave with the two kinds of thread, prophetic and contemplative threads, two colors. Prophetic, analytical mind is essential. You should be able to call a spade. தவறு என்றால் தவறு என்று சொல்லி காட்டுகிறது prophetic mind. But that's not only enough. You must also have contemplative mind. அதை தியானிக்கக்கூடிய ஆற்றல், இவைகளும் அந்த பார்ட்டிசிபேஷனில் மிக முக்கியம். எனவே மிஷன் என்று சொல்லுகிற போது மூன்றாவது எனக்கு ஞாபகம் வருவது நமது அப்துல் கலாம் சொல்லுகிறார். நான் இந்த ஏடுகளில் தான் படித்தேன், ஏடுகளையே திருப்பி ரிப்பீட் பண்ணாமல் அதற்கு உதாரணங்களை கொடுப்போம் என்று தான் இந்த முறையை ஃபாலோ பண்ணுறேன். அவர் அப்துல் கலாம் சொல்கிறார், ரெண்டு விதமான பாலிட்டிக்ஸ் இருக்குது. ஒன்று பொலிட்டிக்கல் பாலிட்டிக்ஸ், இன்னொன்று டெவலப்மெண்டல் பாலிட்டிக்ஸ். சில சமயங்களிலே பொலிட்டிக்கல் பாலிட்டிக்ஸை நம்மால் கைவிட முடியவில்லை. நான் இந்த பங்கில் தான் இருக்க வேண்டும், அங்கு சற்று வருவாய் கூட உள்ளது, அல்லது எனக்கு அங்கு உறவினர்கள் இருக்கிறார்கள், அல்லது எனக்கு அது வசதியாக இருக்கிறது. நான் அமைப்பு சார்ந்த பார்ட்டிசிபேட்டரி பாடிஸில் கன்சல்ட்டில் இருக்கணும், ஃபைனான்ஸில் இருக்கணும், எஜுகேஷனில் இருக்கணும், ப்ராஜெக்ட் கமிட்டியில் இருக்கணும், எல்லா கமிட்டிலையும் இருக்கணும். எப்படி அரசியல்வாதிகள் நான் மாவட்டமாக இருக்க வேண்டும், தாலுக்காக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள், அதே போல் குருக்கள் மத்தியிலும் இது போன்ற ஆசைகள் இருக்குது, கட்டுக்கடங்காமலும் இருக்கிறது. அது வேறு என்னது? பொலிட்டிக்கல் பாலிட்டிக்ஸ். அதை தவிர்க்க முடியாது என்று சொல்கிறார் அவர். ஆனால் உங்கள் எனர்ஜியில் 30% மட்டும் அதுக்கு செலவிடுங்கள், 70% டெவலப்மெண்டல் பாலிட்டிக்ஸுக்கு செலவழியுங்கள் என்று சொல்கிறார். டெவலப்மெண்டல் பாலிட்டிக்ஸ் நான் சொல்லாமலே உங்களுக்கு விளங்கும். நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அங்கு என்ன செய்கிறீர்கள், கன்ஸ்ட்ரக்டிவாக என்ன செய்கிறீர்கள்.
சும்மா இருப்பதற்கே அல்லும் பகலும் எனக்கு ஆசை பராபரமே என்று இருந்து விடாமல் எதையாவது நாம் செய்ய வேண்டும். In the beginning was the deed. In the beginning was the deed. Political politics, developmental politics. திருச்சபையில் நம்முடைய மறைமாவட்டங்களில் இந்த பொலிட்டிக்கல் பாலிட்டிக்ஸில் தான் 90-95% எனர்ஜி ஆஃப் கிளர்ஜி இஸ் வேஸ்டட், ஸ்பெண்ட். பிஷப்ஸும் அதே போல தான் இருக்கிறார்கள். இன்னொன்று சொல்லுகிறார், அதுவும் அப்துல் கலாம் தான் சொல்லுகிறார், the success in your life lies in bridging the gap between the stimuli and response. Mission அந்த தலைப்பில் பார்க்கிறோம். ஸ்டிமுலினா என்ன? ஸ்டிமுலி, ஒருவரை நான் நேற்று கொஞ்சம் கடினமான வார்த்தைகளினால் புண்படுத்தி விட்டேன், படுத்திருக்கிறேன். நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. எழுந்ததும் என்ன செய்ய வேண்டும்? மறுநாள் தொலைபேசி எடுத்து அல்லது ஏதாவது ஒரு கடிதத்திலோ ஐ எம் சாரி ஐ ஹர்ட் யூ. ஸ்டிமுலி அண்ட் ரெஸ்பான்ஸ், பிரிட்ஜிங் த கேப். மிஷன் என்பது நேரடியாக போய் டைரக்ட் எவாஞ்சலைசேஷன் இன்றைக்கு நடப்பது சரி, அவ்வளவு ஒத்து வரவில்லை. அது விருப்பத்தை விட நம்மேல் வெறுப்புகளை உண்டாக்குகிறது. இது போன்ற காரியங்களை நாம் செய்கிற போது ஆக்சுவலாக we are doing the mission. புல்பிட்டில் இருந்து ப்ரீச் பண்ணுவதை விட இந்த காரியங்களை நாம் செய்கிற போது இந்த ஸ்டிமுலி அண்ட் ரெஸ்பான்ஸ். ஒரு முறை பெரியார் அண்ணா இரவு முழுவ எழுதிட்டு தூங்கிட்டு இருப்பார், லேட்டாக தான் எந்திரிப்பார். எந்த தலைப்புக்கு என்று எனக்கு தெரியும். குன்றம் சரிந்தது கோடு உயர்ந்ததுன்னு ஒரு தலையங்கம் எழுதிவிட்டு தூங்கி கொண்டிருந்தார். பெரியார் அதை படிச்சுட்டு முடியாத வயதில் படியில் ஏறி அண்ணாவை எழுப்பி, அவருக்கு பதஷ்டம், அண்ணாவுக்கு, பேரறிஞர் அண்ணாவுக்கு, ஏன் இப்போ வரீங்க? இல்லை, அந்த தலைப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது எதற்காக? திருப்பரங்குன்றம் கோடு திருச்செங்கோடு, காமராஜரை மட்டப்படுத்தி விட்டு ராஜாஜி உயர்த்தி விட்டார் காந்திங்கிறதுக்காக எழுதப்பட்ட தலையங்கம். அது எவ்வளவு அருமையாக போட்டிருக்காங்க. குன்றம் சரிந்தது கோடு உயர்ந்தது என்ற தலைப்பு. எனவே நாம் நம்முடைய எண்ணங்களை புது புது காரியங்களை நல்வினைப்படுத்த வேண்டும். இந்த மிஷன் என்று சொல்லுகிற போது இது ரிலேஷனல். தனிப்பட்ட முறையில் உங்களை மீட்பதற்கு கடவுள் விரும்பவில்லை என்று சங்க ஏடுகள் கூறுகிறது. அதே தான் இந்த ஏடுகளிலும் பல இடங்களிலே தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலாக எனக்கும் என்னுடைய கடவுளுக்கும் என்று அல்ல, என்னுடைய மக்களை மக்களாக கூட்டு என்று மோயிசனை பார்த்து யாவே சொன்னதைத்தான் அடிப்படையாக வைத்து ஒரு காங்கிரிகேஷன் நாம் சேர்கிறோம், ஒரு குழுமமாக சேர்கிறோம். அதனால தான் the communion is important in spite of the differences. There are legitimate differences, there are illegitimate differences. அதற்கு நாம் பொறுப்பல்ல. அதை நாம் பலப்படுத்துவது போல நாம் வாழ்ந்துவிடக்கூடாது. இந்த கோயிலில் என்ன சொத்து இருக்குன்னு ஒரு முறை கேட்டதுக்கு சட்டசபையில் இது குறிப்பிலே இருக்குது. இந்த கோயிலில் என்ன சொத்து இருக்குது, அசையும் சொத்து எவ்வளவு இருக்குது, அசையா சொத்து என்ன அப்படின்னு என்னமோ கேட்டால் அதுக்கு கலைஞர் சொன்னாராம், அசையும் சொத்து மக்கள், அசையாத சொத்து ஆஞ்சநேயர் அப்படின்னு சொன்னாராம். தெய்வம், அந்த மூலவர், அந்த கோயிலினுடைய மூலவர் அசையா சொத்து, வருகிற மக்கள் அசையும் சொத்து. அதில் ஒரு உண்மை இருக்கிறது, நம்முடைய மக்கள் தான் நம்முடைய சொத்துக்கள் என்பதை நாம் கொள்ள வேண்டும். There's a new research published, going, gone, in the Catholic circle. அது யார்? கோயிங், இன்ஜர்டு பீப்புள், இன்ஜர்டு, சாமியாரோட கோச்சிக்கிட்டு அல்லது அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனைகள், டிவோர்ஸ், இல்னஸ், இன்ஜர்டு பீப்புள். நோ, கோயிங் அவே ஃப்ரம் த கம்யூனியன். அப்புறம் இன்னொரு கோயிங், ட்ரிஃப்டர்ஸ்னால் ரிசன்மெண்ட், எனக்கு அந்த சபை நல்லா இருக்குது, இந்த சபை நல்லா இருக்குது, ட்ரிஃப்டர்ஸ். இன்னொன்று டிசென்டர்ஸ், ஒஃபிஷியல் டீச்சிங்ஸ்லேருந்தே எனக்கு டிஸ்அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ மிஷன் என்று நாம் பார்க்கிற போது இந்த காரியங்களை மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அந்த பணியில் ஊக்கம் பெற முடியும், அந்த பணி பொருளுள்ள பணியாக மாற முடியும். இந்த சினடல் டாக்குமெண்ட்ஸ்,
எதற்கு வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு என்பது போல எதற்கு வடிவம் கொடுத்திருக்கிறது? 3 காரியங்களுக்கு வடிவம் கொடுத்திருக்கிறது. என்னுடைய வார்த்தைகளிலே, ஆப்டிமிஸ்டிக் ஆந்த்ரோபாலஜி, தட் இஸ் our ability to continue the incarnation, our ability to continue the incarnation. ஆப்டிமிஸ்டிக் ஆந்த்ரோபாலஜி. பெசிமிஸ்டிக்காக இருக்கலாம், எதை எடுத்தாலும். ரஷ்யாவில் ஒருத்தன் அந்த அரசனை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பானான். அவனுக்கு தூக்கு தண்டனை போட்டாங்க. கடைசியில் இந்த அரசனுக்கு கொஞ்சம் மனசு மாறி அவனை விடுவிச்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு, இப்போ கடைசியாக என்னையா சொன்னான் அப்படின்னு கேட்டு விட்ருக்காரு. அதுக்கு அவன் தூக்கு போடையில் இந்த தூக்கு போட வேண்டியவன் எங்கேயோ போயிட்டான், அவன் வரல. அவன் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அல்லது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதோ பழுதாயிருச்சு. அப்போ அவன் என்ன சொன்னான் அப்படின்னு அந்த அரசன் கேட்குறான். இந்த அரசனுடைய ஆட்சியில் எதுதாயா ஒழுங்காக இருந்துச்சுன்னு இவன் தூக்குக்கு முன்னாடி நிற்கிறான். இந்த பெசிமிசம். ஸோ இந்த கிங் ஆஸ்க்ட் ஹிம் பெட்டர் தட் ஹீ பி மேசக்கர்டு. அந்த பெசிமிஸ்டிக் ஆட்டிடியூடு பேசாமல் இருந்திருந்தான்னா அவனை காப்பாற்றிருக்கான். ஸோ பட் the synodal documents have birthed optimistic anthropology in each and every one of us. நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் பிரச்சனைகள் தான். In spite of that, don't forget the theology of nevertheless. In spite of this, we continue the incarnation. Adolfo Nicolas, Jesuit general, என்ன சொல்கிறாருன்னா, there is a globalization of superficiality today. அது ஓரளவு உண்மைதான். நுனிப்புள் மேய்பவர்கள் தான் உலகமயமாக்கப்பட்டிருக்கிறார்கள். நுனிப்புள் மேய்வதையே உலகமயமாக ஆக்கப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம். நுனிப்புள் வாழ்வு என்று சொல்லியிருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் எப்படி கண்டினியூ பண்ண முடியும் இந்த இன்கார்னேஷன்? Ratzinger, when he was a cardinal, was asked a question.